நவ் யூ சி மீ நவ் யூ டோன்ட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரொம்ப நாள் இந்த ஒரு படத்துக்காண்டே வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்டு தக்காளி தாறுமாறான ஒரு மேஜிக் சம்பவமாக போட்டு அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் மூணாவது பாட்டில் வழக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு மேஜிக்காக தான் போட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை போய் பார்த்தா அப்படி கிடையாது கைஸ். இது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த டேரக்டர். அந்த டேரக்டர் யாருப்பா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா எப்படி இவ்வளோ கிரியேட்டிவாக அந்த மேஜிக்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக காமிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம ரூபன் பிளெக்ஸர் அவரே அந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 3 பசங்களை காட்டுறாங்க. அந்த 3 பசங்க வந்து ஃபேமஸான அந்த 5 ஹார்ஸ்மேனோட ஃபேஸை வச்சு ஒரு ஃபேக் மேஜிக் ஷோ ஒரு கட்டத்தில் வந்து ஷோ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஏகப்பட்ட தில்லு முள்ளு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கே வந்து பணத்தை ஒரு கட்டத்தில் வந்து அந்த 3 பசங்க திருடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம 5 ஹார்ஸ்மேனில் ஒரு ஹார்ஸ்மேன் வராப்புல. அவர் யாருன்னா நம்ம ஜெஸ்ஸி ஜாசன்பெர்க். அவரு நம்ம அந்த 3 பசங்களை தேடி ஒரு கட்டத்தில் வராப்புல. அந்த 3 பசங்களோட அவருக்கு கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஆகுது. நம்ம ஜெஸ்ஸி வந்து ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு ட்ரிக்குன்னா, ஒரு வர்ணிகான ஒரு லேடி ஒன்று இருக்குது. அந்த ஒரு லேடி வந்து ஒரு பணக்கார லேடியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சொத்து மதிப்பு இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவள் வந்து ஒரு பெரிய ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜெஸ்ஸி வந்து அந்த 3 பசங்கள்ட்ட வந்து சொல்கிறாப்புல. அந்த வர்ணிகா சொல்லக்கூடிய லேடிட்ட வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் ஒன்று இருக்குது. ஒரு வைரத்தை போய் நம்ம திருடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 3 பசங்களை கூப்பிட்டுட்டு நம்ம ஜெஸ்ஸி ஒரு கட்டத்தில் வந்து இந்த வைரத்தை திருடுறதுக்கு இந்த ஒரு பிளான் ஒன்று போகிறாப்புல. அந்த பிளான் ஒரு நல்ல ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கும் போகும்போது அந்த வர்ணிகா சொல்லக்கூடிய அந்த பெரிய பணக்காரி லேடி வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வருஷமாக ஒரு அண்டர் கிரவுண்ட்லேயே அந்த வைரத்தை பாதுகாத்து வச்சுக்கிட்டு ஒரு சமயத்தில் வந்து அவளை அந்த வைரத்தை எடுத்துகிட்டு ஒரு ஷோ ஒன்று ஒரு பெரிய ஒரு பணக்கார ஈவெண்ட்டுக்கு அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹார்ஸ்மேன் நம்ம ஜெஸ்ஸி வந்து அந்த 3 பசங்களை கூட்டிகிட்டு அந்த வைரத்தை திருடுறதுக்கு ஒரு கட்டத்தில் போகிறாப்புல. போகும்போது அங்கே வந்து ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்டெலாம் ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அதெல்லாம் மீறி நம்ம ஜெஸ்ஸி அந்த 3 பசங்க சேர்ந்து அந்த வைரத்தை திருடிடுவாங்க. திருடினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சிக்கல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஜெஸ்ஸி அப்புறம் அந்த 3 பசங்க ஒரு கட்டத்தில் வந்து மாட்டிக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஹீரோஸ் ஃபேமஸான அந்த மெஜிஷியன் கிட்டத்தட்ட அந்த 5 பேர் அந்த நம்ம ஜெஸ்ஸியோட 3 பசங்களையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோஸ் அந்த 5 ஹார்ஸ்மேன் ஒரு கட்டத்தில் வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோஸ் ஒரு கட்டத்தில் வந்து அந்த வைரத்தை திருடிட்டு போயிடறாங்க. திருடிட்டு போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு லைஃபு சரி இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு வேலையில் ஒரு அந்த வைரத்தை வச்சு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம வர்ணிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வைரத்தை எப்படியாச்சும் எனக்கு வேணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ப்ரெஷர்லேருந்து ஒரு போயிட்டுருக்கு. போலீஸ் ப்ரெஷர் கொடுத்து அந்த நம்ம 5 ஹார்ஸ்மேனை ஒரு கட்டத்தில் வந்து பிடிக்க பார்க்கும்போது ஹீரோஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு குழுவாக ஒரு டீமாக ஒரு கட்டத்தில் ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜெஸ்ஸிகா வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விலை மதிக்க முடியாத பொருள்லாம் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம திருடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த மீட்டிங் போகிற இடத்துக்கு போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ்மேனும் நம்ம போலீஸ் ஒரு பக்கத்தில் பிடிச்சி போனதுக்கப்புறம் அவளை விடுவிக்க முடியாத அளவுக்கு அந்த ஹார்ஸ்மேன் வந்து அந்த போலீஸ்காரன் பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம வர்ணிகா வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி அந்த எப்படி அந்த வைரத்தை நீ கொடுத்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோஸ் வழியில் நம்ம வைரத்தை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோஸ் ஒரு பிளான் ஒன்று போகிறாங்க. அந்த பிளான் வந்து விலமதிக்க முடியாத ஒரு கார் ஒன்று இருக்குது. அந்த காரை வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் திருடுறதுக்கு பார்ப்பாப்புல. அதே சமயம் அந்த வைரத்தையும் கொடுத்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் மீட்டுட்டு வரணும். ஆனால் அந்த காரையும் ஒரு கட்டத்தில் திருடணும். நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் யோசிக்கிற விஷயமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் மீட்டாப்புலையே. அதுக்கப்புறம் அந்த வைரத்தை கொடுத்துட்டு அந்த வைரத்தை மறுபடியும் திருடிட்டு மறுபடியும் காரையும் ஒரு கட்டத்தில் வந்து எடுத்து வந்தாப்புலையே. அப்படி தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புது வித்தியாசமான ஒரு மேஜிக் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சீனாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இப்படிலாம் யோசிச்சு எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அதில் வர சீன் அந்த மேஜிக் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இதில் கிட்டத்தட்ட 5 ஹார்ஸ்மேன் இருப்பாங்க. ஆனால் அந்த 5 ஹார்ஸ்மேனோட ஆக்டிங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பசங்க வேற லெவலில் ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வச்சுருப்பானுங்க. என்ன இப்படி கூட இருந்து கடைசியில் பார்த்தா இப்படி லாஸ்ட் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த 3 பசங்க ஒரு தரமான ஒரு செய்ய ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து நம்ம 5 ஹார்ஸ்மேனும் ஒரு கட்டத்தில் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி இந்த 5 ஹார்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு கட்டத்தில் உண்டாக்குற அளவுக்கு அந்த சீன் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் மெயினாக இதில் நம்ம 5 ஹார்ஸ்மேன் 5 மேஜிஷியன்
அவங்க ஆக்டிங்லாம் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறான ஒரு ஆக்டிங்காக தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது, அமேசான் பிரைமில் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மஸ்ட் வாட்சாக பாருங்க கைஸ். மேஜிக் பண்ணக்கூடிய படமாகவும் ஒரு கட்டத்தில் காமெடியாகவும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு ஒர்த்தான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு ஒரு குயிக் வாட்சாகவும் பார்த்து